தினமொரு வசனம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் சில நல்ல ஆவிக்குரிய ஈடுபாடுகள் உடைய நண்பர்களிடம் மனம் திரும்பிய அனுபவத்தை குறித்தும் எப்போது அது அவர்களின் வாழ்க்கையில் நடந்தது என்றும் கேட்டிருக்கின்றேன். ஆனால் அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதமாக அந்த அனுபவம் இல்லை. சிலர், நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் திட்டவட்டமான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்று கூறுவார்கள். சிலர், நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், கடவுளை நேசித்து வாழ்கின்றோம், அப்புறம் வேறு என்ன அனுபவம் தேவை என்று கேட்பார்கள். அநேகர் அஸ்திபாரத்தின் தேவையை உணராமல் கட்டடத்தை கட்டுவதிலேயே தீவிரமாய் இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு சிறந்த கட்டடமாயினும் அஸ்திபாரம் இல்லையேல் அது நிலை நிற்காது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் திட்டவட்டமான தெளிவான மனம் திரும்புதல் என்பது தவிர்க்க முடியாத அஸ்திபாரம். அதை குறித்த விழிப்புணர்வின்றி எவ்வளவு நல்ல கிறிஸ்தவராக வாழ்ந்தாலும் அது தேவன் விரும்பும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நாம் பாவிகள் என்ற உணர்வை பெற்று மனம் திரும்புதல் நமக்கு தேவை என்ற அறிவை அடைந்து கர்த்தரிடத்தில் வராமல் நாமவே சில கிறிஸ்தவ நெறிகளுக்கு நம்மை உட்படுத்தி வாழ்வது உண்மையான பரிசுத்த ஜீவியம் ஆகாது. பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். எப்போது நாம் நம்மை பாவிகள் என்று உணர்ந்து கர்த்தரிடம் வந்தோம் என்று கூற இயலாத நிலையிலேயே நாம் நம்மை கிறிஸ்தவர்களாக எண்ணுவதும் தகுதியானது அல்ல. நாம் பாவிகள் என்று உணர்கின்ற படியை அடையாமலே கிறிஸ்துவின் மேல் பக்தியுடையவர்களாக எண்ணினால் அந்த பக்தி வீணாய் இருக்கும். இன்று நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் எப்போது மனம் திரும்பினேன் என்பதே. ஏனென்றால் மனம் திரும்புதல் என்ற புள்ளியிலிருந்துதான் ஒரு கிறிஸ்தவ யாத்திரை துவங்குகிறது. மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்ற விதமாக வாழ்வதற்கான ஆற்றல் கிடைக்கின்றது. மனம் திரும்புதலை குறித்த நிச்சயம் இல்லாத நிலையில் நாம் கேட்கும் சிறந்த போதனைகளும் உயர்ந்த சத்தியங்களும் பழைய இருதயமாகிய பாத்திரத்தில் புதிய திராட்சை ரசத்தினை வைக்கின்ற அனுபவமே. புதிய திராட்சை ரசம் புதிய பாத்திரத்தில் தான் வைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது பத்திரமாக இருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதலை பெற்று தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.